வந்து கொடுக்கக்கூடிய அந்த குறிப்புகள் வந்து தொடர்ந்து சொல்லுவாங்க. அதான் உங்கள் மனநிலை என்னன்னு சொல்லுங்க. அன்னைக்கு வந்து கேட்டுட்டு போயிட்டு நாங்க தான் உங்களை தேடி வந்து அபார்ட்மெண்ட் வீட்டுக்கு கொடுத்துருக்கோம்னு நீங்க நேரம் சொல்லியிருக்கீங்க. நாங்க உங்களை தேடி என்னைக்கு வந்தோம் இல்ல நீங்க கோர்ட்ல அப்படிதான் சப்மிட் பண்ணியிருக்கீங்களாம்ல. நாங்க போய் மக்களை சந்திக்கவே இல்லை, அவங்க தான் எங்களை தேடி வந்தாங்க. அதுலேயும் அபார்ட்மெண்ட் வீடு தான் நாங்கள் கேட்டோம்னு நீங்கள் சொன்னதா சொல்லியிருக்காங்க. நாங்கள் உங்கள்கிட்ட சமத்துவம் பொதுவுனே நாங்கள் எல்லாருமே சமத்துவம் தான் கேட்டோம். மற்ற மக்கள் கேட்டுருக்காங்கன்னா மற்ற தொழிலாளர்கள் அவங்கள கணக்கு பண்ணி தான் சொன்னோம். சரி, அபார்ட்மெண்ட் வீடு கேட்டவங்கள ஒரு சைடு நீங்க சொல்லியிருக்கீங்க, நாங்க ஒரு கொஞ்சம் பேர் சமத்துவபுரம் நடக்கணும். சார் வந்து நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்க உங்கள்கிட்ட என்ன சொன்னோம், சரி சமத்துவ வீடு சார் எப்படினாலும் நமக்கு செஞ்சு தருவாங்கன்னு சொல்லி சொன்னோம். ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, அபார்ட்மெண்ட் வீடு ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் காலி பண்ணி போனவங்க பேருக்கு வீடை கொடுத்துட்டு எங்களை எல்லாம் அந்த இதெல்லாம் சேர்த்துருக்கீங்க. காலி பண்ண போனவங்களுக்கெல்லாம் 20 வருஷம் 10 வருஷம் காலி பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு கொடுக்கீங்க. மாடி வீடு கட்டியிருக்கான் மிலிட்டரிக்காரன் அவன் 2 வீடு கட்டியிருக்கான். அவனுக்கு வீட்டை கொடுத்துட்டு அவங்க லிஸ்ட்ல போனவங்களை எங்களெல்லாம் வந்து உங்களுக்கு இடம் வீடு ரெடி பண்ணி தரேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஓகேனா உங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு தந்தீங்கன்னா நீங்க சொல்றதுக்கு நாங்க ஓகே நாங்க சரிங்க சார். ஆனா எல்லாம் முடிஞ்சு எடுத்து எல்லாரும் சரி உங்களுக்கு நாங்க கேஸ் எல்லாம் முடிஞ்சு என்ன தர மாட்டோம். சரியா சார்? நேற்றுக்கு கூட்டில் வந்து வேற ஒன்றும் சொல்லல. நாங்க இங்க கடையா கிடக்கும் ஒரு வருஷ காலமா. எந்த வருஷத்துலயே ஊரை விட்டு போனவங்களுக்கு போய் அங்க வீடு எழுதுதாரா? என்ன இதுல இவர் எழுதுறாரு? காரடு அவங்க மாஞ்சால காரடு இருக்கு, அவங்களுக்கு கையெழுத்து போட்டவங்களுக்கா போய் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி சொல்லுங்க. மாஞ்சால காரடே அங்க இல்லையா? அவங்களுக்கு எந்த ஆண்டுல போனவங்களுக்கு எல்லாம் வீடு வாங்கி கொடுத்துக்கிட்டு அலைதாராம் இவரு. அப்ப எப்படி இவர் இங்க ஒண்ணு சொல்ல அங்க ஒண்ணு சொல்ல